உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கத்துக் கொடுங்க. நபியினுடைய அன்பை கற்றுக் கொடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்க. அப்ப 2வது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறது. 3வது என்ன அப்படின்னு கேட்டா வஅலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதின் மீது மஹப்பத். ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை நேசிப்பது என்பது வாஜிப். அது எல்லா இமாம்களும் எழுதுறாங்க. அல்லாஹ் அந்த நேசத்தை நம்முடைய நெஞ்சங்களிலே நிறைவாக தருவானாக. அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தும் அஹ்லுல் பைத்துகள் மீது மஹப்பத்தும் இருந்தால் குர்ஆனுக்கு தப்பு தப்பாக விளக்கம் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால தான் ரசூல் முதல்ல தன்னை சொன்னாங்க, 2வது அஹ்லுல் பைத் சொன்னாங்க, 3வது குர்ஆன் ஓதுறதை சொல்றாங்க. குர்ஆன்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதற்கு ஈடு இணையாக இன்னொரு முஅஜிசத் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும், அவருடைய அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கணும். நேசித்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய், குர்ஆனை ஓது, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுங்க. இப்ப